கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அற்புதத்து நேரம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போம். உடனே அவர்கள் ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடு கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் அநேகருடைய சரீரத்துல பலவீனங்கள் இருக்கிறது. அநேகருடைய குடும்பங்களில பலவீனத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு. சரீரத்துல எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி வெளிப்படுத்தக்கூடியது ஜுரம் தான். இந்த ஜுரத்தின் மூலமா தான் எல்லா வியாதிகளும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல சீமோனுடைய மாமி ஜுரமாய் இருந்த போது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் சென்று பேதுரு மாமியை தொட்டு இயேசு சுகமாக்குகிறார். இன்றைக்கும் அநேக பேர் ஜுரத்தினால பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு. சாதாரண ஜுரமும் இருக்கிறது, விஷ காய்ச்சலும் இருக்கிறது. சில பேர் ஜுரத்திலே மரித்து போகிறவர்களும் உண்டு. ஜுரந்தானே அப்படின்னு யாரும் கேரஸா எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்துல எந்த ஜுரமா இருந்தாலும் எந்த பலவீனமா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்துல நோக்கி கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சீமோன் வீட்டுக்கு சென்று இயேசு அற்புதத்தை செய்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ளும் இயேசு வந்து உங்களை தொட்டு உங்களை குணமாக்குவார். எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்க அவரால் ஆகும். ஆகவே பயப்படாது, நம்பிக்கையோடு இருக்கு. சில பேர் ஜுரம் கூட காப்பாற்ற முடியாமல் மரித்து போவதும் உண்டு. அது எப்பேற்பட்ட விஷ காய்ச்சலாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். இயேசு குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்துல யாருக்கும் பலவீனமாக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இயேசு சொல்லுகிறார், நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று. இயேசு நல்ல வைத்தியராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதிக்கும் இயேசு நல்ல வைத்தியராக இருந்து சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் சரீரத்திலே எந்த பலவீனமா இருந்தாலும் இப்பொழுது இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு சுகத்தை தருவார். பேதுரு மாமியை தொட்டு சுகமாக்கின போது பேதுருடைய மாமி எழுந்திருந்து பணிவிடை செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கே இப்பொழுதே இயேசு உன்னை தொட்டு சுகமாக்குவார். நீங்களும் சுகமாயிருப்பீர்கள். மறுபடியும் எல்லா வேலைகளை செய்யத்தக்கதான சுகத்தின் பலனையும் இயேசு உங்களுக்கு தருவார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இயேசு இன்னைக்கு அற்புதத்தை செய்யும்படியா நாம் ஜெபிப்போம். சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நேரத்திலேயும் ஆண்டவரை பலவீனத்தோடு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே ஜுரத்திலும் பலவிதமான வியாதியில அகப்பட்டு இருந்தவர்களாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு அவரை தொழுவீராக. நீர் வாழ்ந்த நாட்களில் பேரு மாமியை தொட்டு சுகமாக்கினது போல இன்றைக்கு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொழுவீரா. நீங்க தொட்டு சுகத்தை தருவீரா. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லிக்கிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் அவங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்க போகும்படி நான் சொல்லிக்கிறேன். எந்த விஷ காய்ச்சலாக இருந்தாலும், அது சாதாரணமான காய்ச்சலாக இருந்தாலும், நேசு இப்பொழுது உடைய கரத்தை நீட்டி தொட்டு சுகம் தரும்படியா நான் சொல்லிக்கிறேன். அற்புதத்தை செய்வீரா, சுகத்தை தருவீரா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீரே. இப்போது நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். சுகத்தை தருவீரா. இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களை தொட்டு சுகத்தை தருவார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். கவலைப்படாமல் தைரியமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஆமென்.